வணக்கம். உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்கு தருவதற்காக உங்கள் வீடு தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் விரும்பியது கிடைக்காது, விரும்பாதது கிடைக்கும் இல்லையா? எனவேதான் நீங்கள் விரும்பியதை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு உங்கள் தெரிவாகவே நாங்கள் உங்களுக்கு பாடல்களை தந்து உங்களை மகிழ்விக்கிறோம். அதே நேரம் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிறார் இன்று எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கும் அதிதி. அவர் எட்டியாந்தோட்டையிலிருந்து வந்திருக்கிறார். கிருஷ்ணகுமார் என்பது அவருடைய பெயர். அவரை சந்தித்து பேசுவோம். அவரிடமிருந்து எங்களால் பெறக்கூடிய நல்ல விடயங்களை பெற்று அதை உங்களோடும் பகிர்ந்து கொள்வோம். வணக்கம் திரு கிருஷ்ணகுமார். வணக்கம் அம்மா. நலந்தானே? நல்ல. எட்டியாந்தோட்டையிலிருந்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஊர் பற்றி சொல்லுங்களேன். எங்களுடைய ஊர் மலையக நுழைவாயில். அழகான 2 கோயில்கள் இருக்கின்றது. என்னென்ன கோயில்கள்? எட்டன் வீதி அருகாமையில் இருக்கின்றது விநாயகர் கோயில், பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கின்றது. மிக கம்பீரமாக இப்போ புதிதாக காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது. அதுபோல் கதிர்வேலாய சுவாமி என்று ஒரு ஆலயம் இருக்கின்றது. அதுவும் நல்ல இப்பொழுது புது பொலிவுடன் காணப்படுகின்றது. இயற்கை சூழலால் அமையப்பெற்ற ஒரு அழகான ஊர் என்று சொல்ல வேண்டும். மலையகம் என்றாலே அழகுதானே இல்லையா? சரி, நாங்கள் முதல் பாடலை பார்த்து ரசித்துவிட்டு அடுத்த விஷயங்களை பேசி தெரிந்து கொள்வோம். சொல்லுங்கள், என்ன பாடல் உங்கள் முதல் விருப்பமாக? நான் உரிமை குரல் படத்திலே விலியே கதை எழுது KJ ஜேசுதாஸ் அவர்களுடைய பாடலை கேட்க விரும்புகிறேன். அந்த பாடல் சுமார் ஒரு 35-40 வருடங்களுக்கு முன்பு யாருடைய செவிகளிலும் மிகவும் ரீங்காரமாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போதும் இன்றைய தலைமுறையும் கூட கவர்ந்த பாடல். ஒரு மிகவும் என்னை அப்படியே உருக வைத்து விட்ட பாடல். இன்றும் கேட்டாலும் கூட நான் பாடிக்கொண்டிருப்பதும் இதே பாடலை. அதில் அமைத்திருக்கின்ற சொற்களும் எல்லாமே, அந்த இசை எல்லாமே மிகவும் என்னை கவர்ந்திருக்கின்றது. அதுக்காக அந்த பாடலை கேட்கிறேன். விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே. KJ ஜேசுதாசும் P. சுசீலா அவர்களும் பாடியிருக்கிறார்கள். பார்த்து ரசிப்போம். திரு கிருஷ்ணகுமார், நீங்கள் அந்த பாடலை சொல்லுகின்ற விதம், வர்ணிக்கின்ற விதம், நீங்களும் பாடல் அல்லது கவிதை அல்லது கதை எழுதுவதிலே ஆர்வம் உள்ளவராக இருப்பீர்களோ என்கின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சரிதானா? என்ன மாதிரி உங்களுடைய எழுத்து? கவிதை என்று வந்தால் மலையக சம்பந்தமாக நிறைய கவிதைகள் எழுதியிருக்கின்றேன். புத்தகமாக வெளியிட்டிருக்கிறீர்களா? இன்னும் இல்லை. ஒரு 40 கவிதைகள் எழுதியிருக்கின்றேன். அதிலே இப்பொழுது 200 மலையக மக்கள் இந்த நாட்டுக்கு 200 ஆண்டுகளை வர்ணித்து ஒரு கவிதை சுமார் 15 வருடங்களுக்கு முன்பே எழுதியிருந்தேன். ஒரு கவிதை, ஒரு முக்கியமான கவிதை. அதற்கும் நான் நினைக்கின்றேன், இன்று கேகலை அண்மையிலே எனக்கு தொலைபேசி அழைப்பு கொண்டு வந்து கேகலை கச்சேரியிலேயே மாவட்ட ரீதியாக 1வது பரிசு பெற்றிருப்பேன் போல இருக்கின்றது. அது இன்னும் இந்த மாயத்திலே அந்த பரிசு உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த பாடல் மல்லிகை என் மன்னன் மயங்கும், வாணி ஜெயராம் அம்மா அவர்களுடைய பாடல். மிகவும் உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஒரு பாடல். அவருடைய குரல் ஒரு வசீகரமான குரல். அந்த குரலை கேட்கும் பொழுதே ஒரு உற்சாகமாக இருக்கும். எனவே தான் அவருடைய அது ஒரு மயக்க நிலையை உருவாக்கிவிடும் அந்த பாடலை கேட்கும் பொழுது. அவர் இல்லாத நேரத்தில் அவரை நினைவு கூர்ந்து இன்னும் 100 ஆண்டு காலம் அவருடைய இந்த பாடல் மூலமாக பெயர் எடுத்து செல்ல வேண்டும் என்று. இந்த பாடல்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும். இத்தனை வருடங்களுக்கு பின் இன்றும் நாங்கள் ரசிக்கிறோம். அதுபோல எதிர்காலமும் இந்த பாடல்களை நேசிக்கும், ரசிக்கும். தீர்க்க சுமங்கலி திரைப்பட பாடல் மல்லிகை என் மன்னன் மயங்கும் வாணி ஜெயராம் அவர்களுக்கு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திய பாடல் என்று சொல்ல வேண்டும். முத்துராமனும் KR விஜயாவும் இந்த பாடல் காட்சியிலே தோன்றி நடித்திருக்கிறார்கள். பார்த்து ரசிப்போம். திரு கிருஷ்ணகுமார், உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் சமூக சேவையிலே ஆர்வம் உள்ளவர் என்று நாங்கள் அறிகிறோம். உங்கள் சமூக சேவை பற்றிய விவரங்களை சொல்லுங்கள். சமூக சேவை என்றால் தோட்ட தொழிலாளிகளை பொறுத்தளவிலே ஒவ்வொரு நேரமும் நிறைய துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய துயரை துடைப்பதே எனது ஒரு கடமையாக நினைத்து ஒரு பணியை செய்து கொண்டிருக்கேன். அதுக்கான தொழில் வாய்ப்பும் கிடைத்திருக்கின்றது. ஏதோ ஒரு கஷ்ட நஷ்டங்களில் கூட நான் அவருடைய
பிரச்சனைகளை தீர்க்கும் பொழுது அதில் ஒரு மகிழ்ச்சி அடைகின்றது, திருப்தி ஏற்படுகின்றது. என்ன மாதிரியான பிரச்சனைகள்? தொழிற்சங்கம் ரீதியாக வந்தால் அவருடைய வேலையின்மை, வேலையை நிறுத்துவது, டெர்மினேஷன் என்று சொல்வார்கள், இது போன்ற நிறைய விடயங்களுக்கு அவர்கள் முகம் கொடுக்கின்றார்கள். பல பிரச்சனை, அது எப்பொழுது தீருமோ என்று சொல்ல முடியாது. மனிதனாக பிறந்து விட்டாலே பிரச்சனை தான். ஓம், தொழிலாளர்களுக்கு இன்னும் பிரச்சனை. இனி அவர்கள் உதவி என்று வரும்பொழுது செய்து கொடுத்து மகிழ்வது தான் என்னுடைய இது. அதுபோல் வேறு வழிகளிலே பெரியவர்கள், பரோபகாரிகள் மூலமாக என்னால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நான் துணையாக நிற்கின்றேன். அது ஒரு மிகச்சிறந்த விடயம்தான். எங்களால் சில சந்தர்ப்பங்களில் இந்த உடல் ரீதியான உதவியை தவிர பொருளாதார ரீதியான உதவிகள் செய்ய முடியாத பட்சத்தில் அதற்கு உரியவர்களிடம் நாங்கள் பெற்றுக் கொடுப்பதும் ஒரு மாபெரும் உதவி என்று தான் சொல்ல வேண்டும். சரி, சொல்லுங்கள் உங்களுடைய அடுத்த விருப்ப பாடலை. அன்பு சகோதரர்கள் படத்திலே முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக என்ற பாடல். இதிலே எங்களுடைய வீட்டை, இல்லத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய உறவினர்கள் இருக்கின்றார்கள். கொழும்பு போன்ற பிரதேசங்கள், பல பிரதேசங்கள். அப்படின்னா உங்கள் உடன் பிறந்தவர்களா? உடன் பிறந்தவர்களும் இருக்கிறார், உறவினர்களும் இருக்கின்றார்கள். மைத்துனர் ஒருவர் இருந்தார், அவர் இறந்து விட்டார். பெயர் சொல்லலாமோ? சொல்லலாம். முத்துலிங்கம் என்று சொல்லி அவர் இறந்து விட்டார். எங்கள் குடும்பத்துக்கே ஒரு மூத்த உறுப்பினர். அவர் எல்லோரும் கூடும் பொழுது எங்கள் அந்த இல்லமே ஒரு கலைக்கூடமாக மாறிவிடும். எல்லோரும் பாடர்கள். எடுத்துக்கொண்டால் எங்களோட சகோதரமார்களும் அப்படியே. எத்தனை சகோதரர்கள் உங்களுக்கு? எங்களுடைய சகோதரர் எல்லாம் என்னோடு 7 பேர். தங்கை ஒருவர் இருந்தார், அவர் இறந்து விட்டார். தம்பி ஒரு ஆசிரியராக இருந்தார், அவரும் இறந்து விட்டார். இன்னொரு தம்பி, அவரும் இறந்து விட்டார். வியாபார விஸ்தாரம் செய்து கொண்டிருந்தார், செல்வகுமார் என்று சொல்லி. மற்றது எங்களுடைய நான் கிருஷ்ணகுமார், ரவிக்குமார், செல்வகுமார், ஜெயக்குமார், சிவகுமார், விஜயகுமாரி, இப்படி தான் பேர். 8 பேர் இருக்கின்றோம். அதிலே இப்பொழுது 3 பேர் இல்லை, ஏனையவர்கள் இருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இறைவன் அருளாலே எல்லோரும் திருமணம் முடித்து அவருடைய குழந்தைகளும் எல்லோரும் இந்த பாடல் மூலம் பிள்ளைகளையும் கண்டுவிட்டீர்களா? ஆம், கண்டுவிட்டேன். எங்களுடைய பிள்ளைகளும் சங்கீதம் தான். என்னுடைய பெரிய மூத்த மகள் சங்கீதம் தான், பாடம் தான் எடுத்தார். மற்ற மகள் கொமர்ஸ் எடுத்திருந்தார். அவர்களும் திருமணம் முடித்து விட்டார்கள். அதனால் இந்த குடும்பம் எல்லாம் கூடி இருக்கும் பொழுது, இந்த நேற்று முன்தினம் கூட தொடர்ந்து எங்களோட அண்ணன் ஒருவர் இருக்கிறார். அவர் அண்ணன் பண்டாரம் அண்ணன் என்று சொல்லுவோம். இந்த அடிக்கடி கேட்பார், தம்பி போய்விட்டீர்களா போய்விட்டீர்களா. அவர் இந்த அனிதனம் பார்த்து கொண்டிருப்பார். நிகழ்ச்சி. ஆமாம், அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முதலே நாதன் என்று சொல்லி அவர் வீட்டில் எந்த நேரமும் இந்த தொலைக்காட்சியோட ஈடுபாடு கொண்டவர். இந்த ஆரம்பித்த உடனே எனக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பு கொடுத்தார். அண்ணா, தயவு செய்து போங்க, நல்ல நிகழ்ச்சி ஒன்று போகிறார். அவர் வரவில்லையா? அவர் வர விரும்பவில்லையா? வரவில்லை, அவர் வரவில்லை. அழைத்து வந்திருக்கலாம். அதுபோன்று நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவது இந்த மாதமாகவே, கடந்த மாதத்தில் இருந்து கூட எப்பொழுது வரும் என்று அடிக்கடி தொலைபேசி மூலமாக உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சியின் பிறகுதான் அது சந்தோஷமாக இருக்கும். சரி, அன்பு சகோதரர்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்டசாலா பாடிய முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக என்கின்ற பாடலை இப்போது பார்த்து ரசிப்போம். அன்பு சகோதரர்கள், அதாவது இன்றைய காலகட்டத்திலே இந்த பிள்ளைகளுக்கு அத்தனை 7-8 சகோதர சகோதரிகள் இல்லை. ஒற்றை பிள்ளையாக தனித்து இருக்கிறார்கள், அல்லது உடன் ஒரு சகோதரனோ சகோதரியோ இருக்கிறார்கள். இந்த காலம் அப்படி மாற்றி விட்டது. 1 போதும் அல்லது 2 போதும் என்கின்ற நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த அன்பையும் பாசத்தையும் பிணைப்பையும் தருகின்ற உறவுகளை இழந்து விடுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மை. அன்றைய காலகட்டங்களில் கூறுவார்கள், இந்த பிள்ளைக்கு துணையாக சகோதரர்கள் இருக்க வேண்டும். எனவே ஒரு குடும்பத்தில் குறைந்தது ஒரு 5 பிள்ளையாவது 5 பிள்ளைகளாவது இருக்க வேண்டும் என்பது விருப்பமாக இருக்கும் பெற்றோரது. ஆனால் அந்த மாறுகின்ற காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இவற்றை எல்லாம் நாங்கள் இந்த திரைப்பட பாடல்களில் அல்லது திரைப்படங்களில் பார்த்து எங்களை நாங்கள் ஆறுதல் படுத்தி கொள்ள வேண்டும், இல்லையா? சரி, அப்படி உங்களை ஆறுதல் படுத்தும் ஒரு பாடலை அடுத்து நாங்கள் பார்த்து ரசிப்போம். என்ன பாடல்? இவர்களுக்கு எல்லோருக்கும் அப்படி என்று சொல்ல போனால் இந்த எப்படி அதை சொல்வது என்று தெரியவில்லை. சில இடங்களுக்கு நான் சென்றிருக்கின்றேன். அம்மா அவர்கள் சொன்னது போல் சில இடங்களுக்கு நான் சென்றிருக்கின்றேன். செல்லும் பொழுது வீட்டுக்குள்ளே நுழைந்து 2 மணித்தியாலம் சென்று
அங்கே பேசிவிட்டு உணவருந்தி விட்டு வெளியில் வரும் பொழுது தான் இந்த பிள்ளைகள் அம்மா அவர்கள் சொன்னது போல் அந்த பிள்ளைகள் கேட்கின்றார்கள், எப்போ வந்தீர்கள் என்று. நான் 2 மணித்தேரம் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் செல்லும் பொழுது தான் கேட்கின்றார்கள். என்னடா இந்த தொலைபேசியை கையில் வைத்துக்கொண்டு அவர்கள் செய்யும் அந்த அட்டூழியங்கள் காரணமாக நான் உறவினர் வீட்டுக்குள்ளே வந்தது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. அதை நினைக்கும் பொழுது மனதுக்கு மிகவும் பதமான. ஏனென்றால் ஒவ்வொரு தாய் தகப்பன் பெற்றோர்களும் நினைக்கின்றார்கள் நல்ல கல்விமானாக வர வேண்டும் என்று தான் நினைக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் அந்த தொல்லை தரும் தொலைபேசியை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறதை எண்ணும் பொழுது மனதுக்கு மிகவும் வேதனையாக இருக்கின்றது. எனவே அந்த பாடல்கள் எடுத்து இங்கே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு எழுத்துக்களும் அங்கு எழுதியிருக்கின்ற எங்களுடைய கவிஞர்கள் ஒரு சாதாரணமாக பார்க்கும் பொழுது இந்த பாடலையும் அதுக்கு சேர்த்து கொள்ளலாம். எம்எஸ்பி அவர்கள் மிகவும் இனிமையாக பாடிய இசையமைத்து பாடிக்கொண்ட பாடல் தான் எனக்கு ஒரு காதலி இருக்கின்றார். இசை சம்பந்தமாக இதை கேட்டாலே அது எதற்காக பாடியிருக்கிறாய் என்று அந்த அறிவுபூர்வமாக பார்க்கும் பொழுது அதில் நல்ல விஷயங்கள் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த பாடலை பார்த்து ரசிப்போம். எனக்கு ஒரு காதலி இருக்கின்றார், இனிமையான பாடல். இத்தனை வருடங்கள் கடந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாடல்களின் வரிசையிலே இந்த பாடலுக்கும் இடம் இருக்கிறது. பார்த்து ரசிப்போம். திரு கிருஷ்ணகுமார், உங்களுடைய உறவுகள் பற்றி சொன்னீர்கள். இத்தனை தொலைவில் இருந்தாலும் அவர்களை நினைக்கின்ற அளவுக்கு அந்த நேசம் இருந்தது. நீங்கள் சொன்னது போல அந்த நேசத்தை இப்போது தூரமாக்கி விட்டது இந்த கையடக்க தொலைபேசி. குனிந்த தலை நிமிராமல் அதற்குள்ளேயே நாங்கள் கரைந்து காணாமல் போய்விடுகிறோம். இதற்கு வயது வித்தியாசமெல்லாம் இல்லை. ஆனால் இதுவே எங்களுடைய உடல் சார்ந்த நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது என்று சில வைத்திய நிபுணர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் அடிமையாகிவிட்டால் அதிலிருந்து மீண்டு விடவே முடியாது. அப்படி உங்களை அடிமைப்படுத்திய நடிகர் நடிகையர் பாடக பாடகியர் பற்றி சொல்லுங்கள். என்றால் இந்த நடிகரின் இந்த படம் வருகிறது என்றால் உடனே முதல் ஆளாக போய் பார்க்கும் பழக்கம் இன்று நேற்று அல்ல, அது எத்தனையோ வருட காலமாக தொடர்கிறது. அது இல்லையா? முன்பு தியேட்டருக்கு ஓடுவார்கள், அதே போலத்தான் இன்றும். அந்த மாதிரி நீங்கள் யாருடைய திரைப்படத்தை கூடுதலாக ரசிப்பீர்கள்? மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய சொல்ல வேண்டும். எனது சிறு வயது அப்பொழுது எங்களுடைய ஊரிலிருந்து நகரத்துக்கு வருவதற்கு 6 மைல் என்று சொல்வார்கள். அப்பொழுது 9 கிலோமீட்டர் இருக்கும். 31ஆம் தேதி அந்த மகாதேவி திரைப்படம் நிறைவு பெறப் போகின்றது. எடுக்கப் போகிறார்கள், படத்தை எடுக்கப் போகிறார்கள். பார்த்தே ஆக வேண்டும். அப்பாவிடம் கேட்டேன். அப்பா கட்டாயம். அப்போது உங்களுக்கு எத்தனை வயது இருக்கும்? இள வயது? ஆமாம், ஒரு 15-14 வயது இருக்கும். அந்த நேரத்தில் நான் கட்டாயம் போகவே வேண்டும். என்ன செய்வது? நான் ஒரு 4 ரூபாய் காசை தேடி வைத்து கொண்டேன். அப்பா சொல்கிறார், எப்படியாவது நான் நகரத்துக்கு டவுனுக்கு போய் வந்து கட்டாயம் அனுப்புகிறேன். அப்பா சொன்னதில் எனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. நான் 4 ரூபாய் காசை எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். என்னுடைய கால்சட்டையிலே அந்த பட்டன் ஒன்று பின் இருந்தது. அப்பா வந்து தைச்சி தருவார் என்று நான் பின்னை அடித்துக்கொண்டு வந்து விட்டேன். தம்பிமாரெல்லாம் சொல்லிவிட்டு அண்ணா நடந்து போகிறாருன்னு சொல்லி கூப்பிடுறார்கள். நான் பயந்து அப்பா அடிப்பார் என்ற பயத்திலே இருந்தேன். அப்பா அங்கு சென்றவுடன் இன்னும் 2 ரூபாய் கொடுத்து இந்த பட்டனையும் தைச்சி கொடுத்தார். பார்த்து விட்டு போகணும். சென்ற பொழுது தான் எனக்கு அந்த மனசுக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டது. அருமையான படங்கள், எம்ஜிஆருடைய படங்கள். சிவாஜி கணேசன் அவர்களையும் நான் மறந்துவிடக்கூடாது, நாகேஷ் அவர்களுடையும் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கைக்கே மனித வாழ்க்கைக்கே ஒரு தத்துவமான நல்ல சமூக சீர்திருத்தத்தை எங்களுக்கு தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் திரைப்படத்தின் வாயிலாக, இல்லையா? சாதாரண படிப்பு படித்தவர்கள் கூட இன்று பெரிய மகான்களாக இருப்பதற்கு இவர்களுடைய அந்த பங்களிப்பு மிகவும் இருக்கின்றது. சரி, அப்படியானால் நீங்கள் மகாதேவி பட பாடலைத்தான் அடுத்து கேட்கப் போகிறீர்கள்? அப்படி இல்லை, அந்த பாடலை எழுதி வரவில்லை. உழைக்கும் தொழிலாளிகளுக்காக பாபு என்ற திரைப்படத்தில் இதோ இந்த தெய்வம் என்ற பாடலை அவர்களுக்காக விரும்புகிறேன். சரி, தொழிலாளிகளுக்காகவே பல உதவிகளை செய்பவர் இவர். அவருடைய விருப்பமாக அவர்களுக்காக அவர் கேட்கும் பாடல் பாபு திரைப்படத்தில் இடம்பெற்ற இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே என்கின்ற பாடல். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சவுகார் ஜானகி மற்றும் ஸ்ரீதேவியை சின்ன குழந்தையாக நீங்கள் பார்க்கலாம். நினைத்தாலே இனிக்கும் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. எட்டியாந்தோட்டையில் இருந்து திரு கிருஷ்ணகுமார் என்று வருகை தந்திருக்கிறார். இன்று வெள்ளிக்கிழமை. ஏனைய 4 நாட்களும் உங்கள் பிரதிகளுக்கு நாங்கள் உயிர் கொடுக்கிறோம்.
பிரதிகள் வாயிலாக அல்லது வாட்ஸ்அப் வாயிலாக உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் தொகுத்து அனுப்பி வைக்கிறீர்கள். அப்படி அனுப்பி வைக்கும் போது அந்த பாடல்கள் உங்களை கவர்ந்த காரணத்தை ஒரு 4-5 வரிகளில் நீங்கள் சிறப்பாக எழுத வேண்டும். பிடித்திருக்கிறது என்று ஒற்றை வார்த்தையால் சொல்லாமல் பிடித்த காரணத்தை கொஞ்சம் சிறப்பாக எழுதி அனுப்ப முயற்சியுங்கள். இது உங்கள் மூளைக்கு, உங்கள் கற்பனை திறனுக்கு நாங்கள் கொடுக்கின்ற வேலை என்று தான் சொல்ல வேண்டும். இன்று நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் திரு கிருஷ்ணகுமார். சொல்லுங்கள் கிருஷ்ணகுமார், உங்கள் உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? உடன் பிறந்தவர்கள் தான் 7 பேர். 7 பேர். ஏற்கனவே சொல்லிவிட்டீர்கள் இல்லையா? சரி. மற்றபடி சில உறவுகள், சில நட்பு இந்த உடன்பிறப்பையும் விட மேலானதாக, அது ஒரு வரைவிலக்கணம் சொல்ல முடியாத அளவுக்கு நம்முடைய நேசத்தில் கலந்ததாக, நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைக்குரிய சந்தர்ப்பத்திலும் நமக்கு கை கொடுப்பதாக இருக்கும். அப்படியான உறவுகள் உங்களுக்கு இருக்கிறார்களா? அப்படியானால் அவர்கள் பற்றி சொல்வதற்கு, அவர்களுக்கு நன்றி கூறுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நான் எல்லோரையும் நண்பர்களாகத்தான் நினைக்கின்றேன். சில நேரங்களிலே ஏமாந்து விடுவதும் இருக்கின்றது. எல்லோரும் நண்பர்களாக, குறிப்பிட்ட ஒருவரை மட்டும் நண்பர்களாக நினைப்பது குறைவு. ஏன்னா தன்னம்பிக்கையோடு இருப்பதன் காரணத்தினாலே எல்லோரையும் நண்பர்களாகத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். பாடசாலை காலத்தில் அப்படியும் இருந்தார்கள் தான். இருந்தாலும் நான் மிகவும் தனிமையாகவே வாழ்ந்து மக்களோடு இருந்தேன். இப்படி அந்த காலங்களிலிருந்தே தனிமையை விரும்பி விரும்பி வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படி சூழ்நிலை உருவாகிவிட்டது. அடுத்து என்ன பாடல் ரசிக்க போகிறீர்கள்? அடுத்த பாடல் நம் நாடு திரைப்படத்திலே நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்று, அதிலே நல்ல அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பால் ஊட்டும் அன்னையிலிருந்து நிறைய விஷயங்களை அந்த உட்புகுத்தி இருக்கின்றார்கள் அந்த பாடலிலே. அதற்காக அந்த பிள்ளைகளுக்காக இந்த பாடலை கேட்க விரும்புகின்றேன். ஆமாம், நம் நாடு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை பார்த்து ரசிப்போம். கிருஷ்ணகுமார் அவர்களின் விருப்பமாக வருகிறது. திரு கிருஷ்ணகுமார், உங்களுக்கு நீங்கள் சமூகம் சார்ந்த சேவையை செய்கிறீர்கள், எழுத்திலும் ஆர்வம் இருக்கிறது. இவை சார்ந்து உங்களுக்கு பரிசுகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் நிச்சயமாக கிடைத்திருக்கும். அவை பற்றி சொல்லுங்கள். எனக்கு முதலிலே சிறந்த சமூக சேவைகள் என்று ஊரிலே ஒரு பரிசு கிடைத்தது. அதிலே நான் இந்த மெடிக்கல் கேம்ப், இலங்கை 302C ஓகிட் லயன்ஸ் கிளப் மூலமாக ஊரிலே தேவையெல்லாம் செய்த பிறகு அமர்தாஸ் என்று ஒருவர் இருக்கின்றார்கள். அவர்கள் தான் அந்த பரிசை எங்களுக்கு தருவதற்கு முக்கிய பிரமுகராக வந்திருந்தார்கள். அதன் பிறகு கொழும்பு விவேகானந்தா மண்டபத்திலே சமூக மணி என்று ஒரு கௌரவம் கிடைத்தது. அதன் பிறகு இலங்கை மனித உரிமை இயக்கத்தின் நானும் ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே யாழ்ப்பாணத்திலே சமூக சூரியன் என்ற விருது கிடைத்தது. மொழிகள் மற்றும் நல்லிணக்க அமைச்சின் ஊடாக வழங்கப்பட்ட அரசு விருது கலைச்சுடர் என்ற விருது கிடைத்தது. அதன் பிறகு திருவாளர் விஜயராஜ் அவர்கள் மூலமாக அகில இலங்கை கிராமிய கலை ஒன்றியத்தின் ஊடாக ஒரு விருதுகள் ஒரு கலைஞனை பாராட்டு, கைதட்டல் எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்துகிறதோ விருதுகளும் அந்த அளவுக்கு உற்சாகப்படுத்துகின்றன இல்லையா? சரி, சொல்லுங்கள், அடுத்து என்ன பாடல்? அடுத்த பாடல் சுமை தாங்கி திரைப்படத்திலே மயக்கமா கலக்கமா என்ற பாடலை PB சீனிவாசுடைய என்னுடைய அபிமான பாடகர் அவருடைய பாடலை விரும்புகிறேன். சரி, அந்த பாடலை விரும்புவதற்கு ஏதேனும் காரணம் சொல்ல போகிறீர்களா? காரணம் இருக்கின்றது. அதுதான் இந்த பாடலே ஒரு வழி. வேதனைப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தில் அந்த விருது கிடைக்கும் முன் இந்த பாடலில் ஒரு வரியை பாடி காட்டினேன். நான் அந்த துன்பப்பட்டு வேதனைப்பட்டு தொல்லைகளில் இருக்கின்ற அந்த மக்கள் ஆசுவாசப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த பாடலை வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், பாசல் தோறும் வேதனை இருக்கும் என்ற பாடலை பாடினு ஒரு இருவர் கட்டி விடுத்து கொண்டார்கள் என்னை. அப்பொழுது பார்த்தேன், இது ஒரு உதாரணமான ஒரு பாடல், வாழ்க்கைக்கு கட்டாயம் இந்த பாடலை அதற்காக நான் கேட்கிறீர்கள். சரி, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா என்கின்ற பாடல் எங்களுடைய விருந்தினரின் விருப்பமாக வருகிறது. பார்த்து ரசிப்போம். எங்களுடைய இன்றைய ஆதிதிக்கம் ஹேமாஸ் வழங்கும் விவ்யா தயாரிப்புகள் ரூபாய் 7000 பெறுமதியான சரும பராமரிப்பு
சாதனங்கள் அடங்கிய இந்த பரிசு பொதியை நாங்கள் வழங்கி அவரை கௌரவிக்கிறோம். திரு கிருஷ்ணகுமார், இன்று எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்து எங்களுடைய நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்களுக்கு எல்லா நேயர்களின் சார்பிலும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி. வணக்கம் அம்மா. நன்றி. இன்று எங்களுடைய நிகழ்ச்சியை சிறப்பித்தார் எட்டியாந்தோட்டையிலிருந்து வருகை தந்த திரு கிருஷ்ணகுமார். அவருக்கு வாழ்த்து கூறி வழி அனுப்புகிறோம். நாம் மீண்டும் உங்களை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.